நம்ம புதுச்சேரிக்கு வந்திருக்கிற ஒரு ஷிப்பு. இந்த ஷிப்பை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அது. கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கயிறுலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மொத்தம் கயிறு ஃபுல்லாக வந்து நைலான் த்ரெட்டு கயிறு ஃபுல்லாக வந்து டயர் போட்டிருக்கிறாங்க. வரிசையாக வந்து டயர் தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த ஷிப் சீயில் வந்து இந்த ஷிப்போட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நான் தெரியல, ஏதாவது வந்து ஒரு அசாத்திய சூழ்நிலையில் சப்போர்ட்டிங்காக வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஏதோ ரிப்பேரிங் ஒர்க்காக வந்திருக்கோம். இங்கே பெரும்பாலும் இந்த ரிப்பேரிங் ஒர்க்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு தான் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஷிப்லாம் வரும். காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து மினி ஷிப்பு ஒன்று, அந்த ஷிப் கூட பார்த்திங்கன்னா ரிப்பேர்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் வந்து இதே ஹார்பரில் தான் வந்து ரிப்பேருக்கு வந்துருந்தது, இந்த மெயின்டெனன்ஸ் பிளேஸ்க்கு. ஸோ அதுமாதிரி இதுவும் வந்து ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் விஷயத்துக்காக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ மெட்டீரியல்லாம் அந்த மாதிரி தெரியல. இது வந்து ஒரு கண்டெய்னர் புதுச்சேரியில் நிற்குது. இந்த கண்டெய்னர் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேகு, க்ளோத்ஸு, அது மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுமாரி ஒரு கண்டெய்னர் இது. இப்படி வந்து எப்பயாவது ஒரு டைம் புதுச்சேரியில் ஏதாவது கண்டெய்னர் வந்து இந்த மாதிரி நிற்கும். இது பாருங்கள், இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நான் போகிறேன். இந்த ஷிப் வந்து இது வந்து ஒரு மினி ஷிப் மாதிரி, ஆனால் இது வந்து அவங்க ஷிப்புன்னு சொல்கிறது இல்லை, இது வந்து அவங்க கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே கண்டெய்னர் தான். இதுக்குள்ளார வந்து எனி மெட்டீரியல் வந்து அவங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி இதுமாரி பெரிய கண்டெய்னர் இந்த மாதிரி ஷிப்ஸ்லாம் வந்து எப்பயாவது டைம் தான் புதுச்சேரி துறைமுகத்து பக்கம் வரும். ஸோ பாருங்கள், மேலே வந்து அதான் செயிலர் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து க்ரேன் இருக்குது. இது ஒரு பெரிய க்ரேன் இருக்குது பாருங்கள். இந்த க்ரேன் வந்து மெட்டீரியல்லாம் எடுத்து வைக்கும் போல இருக்குது. அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் இதில் கொண்டு போவாங்க போல இருக்குது. ஸோ சீம்ஸ் டு பி ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு நான் வந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ரூமாக இருக்குது. அவங்களோட ஆஃபீஸ் ரூம் இருக்குது உள்ளார. மேலே கேன்டீன் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஸோ ஒர்க் பண்ணுறவங்க நிறையா ஹிந்திக்காரங்க. நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியல. எனிஹவ் இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. இந்த ஃப்ளோரிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த ஃப்ளோரிங் நம்ம வீட்டில் போட்டுக்கிற சிமெண்ட்டு தர மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து இது வந்து பெயிண்டட் ஸ்டீல் ஷீட்டு எல்லாம் ரொம்ப திக்னஸ் இருக்கும் போல இருக்குது. ரொம்ப அந்த பெயிண்டடு ஸ்டீல் ஷீட் எல்லாமே அந்த ஷீட்டாக வந்து ஜாயின் பண்ணி இந்த ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த வைப்ரேஷன் கூட இல்லை. இது இப்படி தட்டும்போது அந்த வைப்ரேஷன் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம வீட்டு சிமெண்ட்டு தர மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதில் வந்து அந்த மேலே ஒரு க்ரேன் ஃபோர் கிளிப் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு ஆப்ரேட்டருக்கான ஒரு ரூம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கண்டெய்னர் உள்ளே போகிறதுக்கு வழியாக இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து வழின்னு சொன்னார் அவர். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து இறங்கி போனால் இந்த பக்கம் வந்து கீழே இறங்கி போகிற வழி. இது வழியாக தான் நான் மேலே ஏறி வந்தேன். ஸோ இப்படியே கீழே போகிறோம். ஸோ இதான் அந்த ஷிப்பு. இந்த வெளியிலேருந்து பார்க்குறது எப்படி இருப்பாருங்க. நான் உள்ளேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள், வெளிலேருந்து பார்க்க எவ்வளோ பெருசு இருப்பாருங்க. அந்த லான்ச் பக்கத்தில் அங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ பெருசு இருக்குது. இதுதான் ஒரு ஷிப்போட ஒரு மினி ஷிப்பு. ஒரு கண்டெய்னர் இப்படி இருக்குன்னா அப்போ ஷிப்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதான் வந்து தேங்காய்த்திட்ட பகுதியில் இருக்கக்கூடிய புதுச்சேரியோட இந்த வேர்ஹவுஸ்லாம் இருக்கிற அந்த ஹார்பர் பகுதி இது. ஸோ இங்கே தான் நிறையா போட்டு லான்ச்செலாம் நிற்கும். ஃபிஷரிஸோட அவங்களோட லான்ச்லாம் இருக்குது. கூட வந்து எப்போயாவது டைம் இந்த மாதிரி வந்து கண்டெய்னர் வரும். இதில் ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்திருக்கும் போல இருக்குது. என்ன மெட்டீரியல்னு தெரியல, கேட்குறதுக்குள்ள அவங்கள போயிட்டாங்க. ஸோ இதான். ஸோ புதுச்சேரிக்கு இந்த மாதிரி அழகான ஒரு கடற்கரை வரலாறு இருக்குது.